வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 27:22. Acts chapter 27 verse 22. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு தைரியம் சொல்றேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. நல்ல கவனிங்க. 22ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு தைரியம் சொல்றேன். இன்னொரு வசனம் அது கீழே 25ஆம் வசனம் வாருங்களேன். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள். போதும், திடமனதாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒவ்வொரு பைபிள் டிரான்ஸ்லேஷனில் ஒவ்வொரு விதமாக நாங்கள் சந்தோஷமாக இருப்பா, மனசு விட்டுறாதன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இப்படின்னு ஒரு ஆகமோதான் தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் திடமனது, திடனற்ற, நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த திடமனதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். உபாகமம் 31 பேசினேன். இப்போ இன்னைக்கு அதே திடமனதை குறித்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் நான் உங்களோடு கூட பேசி உங்களை திடப்படுத்தணும் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பாரப்படுத்தி உங்கள் மத்தியில் நிற்க வச்சிருக்கிறாரு. ஆமேன். அநேக நேரங்களில் நீங்கள் எங்களை திடப்படுத்துவீங்க, சில நேரங்களில் நாங்கள் உங்களை திடப்படுத்துவோம். ஆமேன். திடப்படுத்துறதுன்னா என்னது? அதாவது ஆறுதல் ஆன வார்த்தைகளை பேசி அடுத்தடுத்து நகர்வுக்குள்ளே நம்ம போகிறது. இப்போ வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, திடமனதாயிருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்றேன். 25ஆம் வசனத்துல திடமனதாயிருங்கள் அப்படின்னு 2 முறை சொல்றாரு. அப்போ 22, 25 இதே வேர்டை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு மனிதன் திடனற்று போயிட்டானா அவனுக்கு தைரியம் இல்லாமல் போயிடும். தைரியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா பிரச்சனைகளை சந்திக்க அவங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். பலன் இல்லாமல் போயிட்டா பலவீனம் வரும். பலவீனம்தான் வியாதிக்கு வழிவகுக்கிறது, வேதனைகளுக்கு வழிவகுக்கிறது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அந்தந்த பாதையில் போகிறவனுக்கு தான் தெரியும். அதாவது ஈஸியாக மற்றவங்களை தினமனதாக இருங்க, தைரியமாக இருங்க, மனசு விட்டுறாதீங்க, இதோட ஒன்று முடிஞ்சு போல அப்படின்னு சொல்கிறது எப்பா நம்மளா மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அந்த பாதையின் வழியாய் போனவர்கள் பேசுகிறதற்கும் அந்த பாதையை குறித்து புத்தகத்தில் வாசித்தவர்கள் பேசுகிறதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்ன பேசுகிறேன்னா, ஏன் திடமனதாக இருங்கன்னு அவர் சொன்னார் அப்படின்னா, குயிக்கா நான் ஒரு 4-5 வசனங்களை உங்களுக்கு சொல்லிட்டே போகிறேன். 27ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்புகிறான். ஆமென். திடனற்ற சூழ்நிலை எப்போ வருதுன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறோம், மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிறோம், அபிஷேகம்லாம் பெற்றோம், இன்னும் பயங்கரமான வரங்கள்லாம் இருக்குன்றது சொல்கிறோம், ஊழியெல்லாம் செய்யணும்னு எங்களை மாதிரி ஆளுங்கள் சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்ட் டைமாக மினிஸ்ட்ரி பண்ணுறோம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒன்றுமே அதெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி நிறைய கேட்டகரி இருந்தாலும் நல்ல கவனிங்க, திடனற்ற சூழ்நிலை எப்போ வருதுன்னு பார்த்தா, அதாவது மனுஷரை நம்பி அங்கு அவங்க காலம் வாடுறாங்கல்ல, அப்போ தான் நம்ம மனசு விட்டு போகுது. இவங்கள தான் நம்பி இருந்தேன், இவங்கள தான் நம்பி இவ்வளோ பணம் கொடுத்துருந்தேன், கடைசியில் நீ எங்கே கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் அப்செட் ஆகிடுறது. மனுஷனை நம்பினா இவங்க செய்வாங்க, அவங்க தருவாங்க, அவங்க முடிச்சிருவேன்னு சொன்னாங்க, நடந்துரும் சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லி காலங்களும் நாட்களும் மாதங்களும் போயிட்டு இருக்குது. மனுஷனை நம்புகிறது மனதை பலவீனப்படுத்தும். ஒன்று. ரெண்டாவது, வேகமாக குயிக்க, அதை வச்சு நீங்கள் இன்னும் மெடிடேட் பண்ணணும். அடுத்தது 12ஆம் வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளை கீழே வாசித்தீங்கன்னா அது பெரிய வசனம். மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். அநேகம் பேர் ஆலோசனை சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இது ஒரு பக்கம் நீங்கள் நல்லது, அநேகருடைய ஆலோசனை கேட்கணும் தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு ஆலோசனை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும்.
புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, துராலோசனை பிணைக்கும் இருதயம் அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லுது. ஆமா, கர்த்தருடைய பிள்ளை, அகித்தோப்பேலின் ஆலோசனை பைபிள்ல இருக்குது. ஒரு காலத்தில் தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்த அதே அகித்தோப்பேலு டபார்னு சூழ்நிலையில் நம்ம இந்திய அரசியல் கட்சிக்காரங்க தேர்தல் சூழல்ல அங்கே இங்கேயும் மாறுறது மாதிரி டபார்னு என்ன பண்ணிவிட்டான், தகப்பனோடு கூட இருந்தவன் மகனோடு கூட சேர்ந்து மகனுக்கு ஆலோசனை கொடுக்க போயிட்டான். அகித்தோப்பேல் இருக்குல்ல உங்களுக்கு. அப்போது இந்த நாட்களில் அதாவது எப்போ மனசு திடநட்டு போகுதுன்னா, ஒன்று மனுஷரை நம்புகிறது, ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகளை எல்லாருடைய ஆலோசனை கேட்குறது. சில என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இந்த கவுன்சிலிங்கில் போய் ஜனங்களுக்கு வரவங்களுக்கு குடும்ப பிரச்சனையில் பேசும்போது அவங்க இப்படி சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னார், அந்த இவேஞ்சலிஸ்ட் சொன்னார், அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க. நான் கேட்பேன், சொல்கிறவனுக்கு அதாவது சொல்கிறவங்க சொல்லித்தான் இருப்பான், கேட்குறவனுக்கு உங்களுக்கு ஊர் எங்கே போச்சு, உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? இப்போ சொல்கிறவங்களா வந்து நிற்கிறாங்க இல்லையே. சொன்னவங்களே நீங்கள் கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நாங்கள் சொன்னோம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ வந்து கொஞ்சம் யோசித்திருக்க வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொல்கிறாங்க குறிப்பாக கல்யாண விஷயங்களில் சொல்லுவாங்க. ஆமாம் தெரியுது அப்படின்வாங்க. கடைசியில் ஏதாவது நல்லதுன்னா நான் தான் பண்ணணுவானுங்க. அது எங்கேயாவது குளறுபடின்னு சொன்னால் அது வந்து அவங்க வந்து அவசரப்பட்டாங்கன்னுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பிரியமானவர்களே, அநேகருடைய ஆலோசனைகள் மனுஷீக ஆலோசனைகள். மொத்தத்தில் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர், அவர் கொடுக்குற ஆலோசனை மனது திடப்படும். ஆனால் மனுஷனுடைய ஆலோசனை மனது, அதாவது இருக்கிற நம்பிக்கையும் இருக்கிற தைரியமும் அற்று போயிடும். சில மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருப்பான், அது வேறு கேட்டகரி, அதை பற்றி நான் இப்போ பேச வரல. அந்த நேரத்துக்கு உங்களை ஆச்சா பூச்சான்னு சொல்லி யூயின்னு சொல்லி எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, நீ அதை பெற்றுக்கொள் இதை பெற்றுக்கொள், கர்த்தர் உனக்கு அதை தருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லவெல்லாம் ஓஞ்சி போயிட்டு தான் இருக்கிறானுங்க. ஏன்னா கடைசி காலம் எழுப்பதில் இந்த ஆவியெல்லாம் அடி வாங்கிடும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எந்த ஒரு மனுஷனையும் எமோஷனுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அதனால் தேவனுடைய வசனத்துக்கு நேராக ஜனங்களை நடத்தணும். ரைட். மூணாவது என்னென்னா verse 14ல் கொஞ்ச நேரத்துக்குள்ளே, இங்கே பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு? ஈரோக்கிலிதோன். வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோக்லிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கடுங்காற்று மோதுகிறது. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு 13ஆம் வசனத்துல தென்றல் மெதுவாக இருந்தபடினால் நாங்கள் விரும்பினது கோரினது கூடி வந்தது என்று எண்ணினாங்களாம். அந்த தென்றல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது. நம்ம நினச்சதெல்லாம் வாய்க்குதுப்பா. நமக்கு எப்போவுமே தென்றல் தான் பிடிக்கும். தென்றல் டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் வரும். அதான் தென்றல் பிரசங்கம் அதுக்கு பேர். நீ நினச்சதெல்லாம் கர்த்தர் தருவார், நீ எங்கே விரும்புகிறாய் அங்கே போவாய். சரியா? அது தென்றல் பிரசங்கம். குறிச்சிக்கோங்க, அது என்ன பிரசங்கம்? தென்றல் காற்று பிரசங்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென்றல் அடிக்கிறது என்று நினச்சோன்னா தாங்கள் விரும்பினது அவங்களுக்கு கிடைச்சிட்டு, அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது. கர்த்தர் எவ்வளோ அழகாக கை கூடி வந்ததென்று எண்ணினார்கள், ஆனால் அதற்குள்ளாக கொஞ்ச நேரத்துக்குள்ள ஈரோக்கிளிதான் ஒன்று எழும்பி வந்து, அதற்கு பைபிள் சொல்லுது கடுங்காற்று மனதை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை திடனற்று போகக்கூடியது கடுங்காற்று. அன்றைக்கு இயேசு படகில் போகும்போதும் இயேசு இருந்த போதும் இந்த கடுங்காற்று ஒரு வழி பண்ணிச்சு. ஆனால் சீஷர்கள் இயேசு கூட இருக்கிறாரப்பா, கடுங்காற்று வந்தான்னு, தென்றல் காற்று வந்தான்னு, சூறாவளி இருந்தான்னு, சுழட்டி அடித்தா என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது அவங்க வந்து ஐயரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்போ கடுங்காற்று படுத்துகிற பாடு. இப்போது இன்றைக்கி நம்ம குடும்பங்களில், நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய பர்சனல் லைஃப்பில் சில கடுங்காற்று வருது. அப்போ தான் நம்முடைய இருதயம் திடனற்று போகிறது.
சரியா, திடனற்று போகிறது. அப்புறம் 15 verse 15 அடுத்த வசனம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு சீக்கிரம் வாசிங்க. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டு, காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். கடுங்காற்றினுடைய பாதிப்பு அதுல இருக்குது. 15ஆம் வசனத்துல கடுங்காற்று வந்தா என்ன பாதிக்கும்னா, நம்ம ஒரு டிசிஷன் வச்சிருப்போம் ஃபேமிலியில், நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வச்சிருப்போம். சரியா, நம்ம ஒரு டிசையர் அல்லது ஒரு டிட்டர்மினேஷன் இல்லையா வச்சிருப்போம். ஆனால் இந்த கடுங்காற்று என்ன பண்ணுது, வசனம் சொல்லுகிறது, காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடி. காற்று எதிர்க்க முடியல, ஏன்னா கடுங்காற்று அப்படி கடும்பாடுபடுத்துது. வசனம் சொல்லுகிறது, காற்றின் போக்கில் போயிட்டோம். எங்கே போனோமோ என்ன கதியாகுமோ தெரியல. ஜனவரி மாதத்துலேருந்து அடிக்கிற புயல் காற்றும் சூறாவளி காற்றும் ஈரோக்கிளி தானோ. இப்போ கிட்டத்தட்ட அக்டோபர் நெருங்கிக்கிட்டு இருக்குது. எங்கே போகிற போக்கில் போயிட்டு இருக்கிறேன். எங்கே போகிறீங்க சார் அப்படின்னா, எங்கே போகிறேன்னு தெரியாமல் போகிறேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா காரை ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். எங்கே போகிறேன்னா அது போகிற போக்கில் போகணும். அதுக்குள்ளே நான் டீசல் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் டீசலை பற்றியோ டைமை பற்றியோ அவங்க போகிறேன், ஏன்னா அவங்க மைண்டில் ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க. எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது பாருங்கள். காற்றின் போக்கில் இன்றைக்கி நிறைய பேருடைய மனதை இன்றைக்கி ரீட் பண்ணணும். அதான் இன்றைக்கி ஊழியர்களாகி எங்களுடைய கர்த்தர் எங்களுக்கு சொல்கிற காரியம். இன்றைக்கி ஒரு சர்ச்சுக்கு வரோம், எப்போ பார்த்தாலும் கர்த்தர் தருவார் சொல்லிடுறோம். அவங்க அடுத்த வாரம் கேட்பாங்க, தரேன்னு சொன்னாரே பாஸ்டர், நீ கேட்கலன்றான் டபார்னு. ஆமாம், அவன் தான் கேட்க முடியலையா, என்னால் ஜெபிக்க முடியலன்னு தானே வந்திருக்கிறான். அவனுக்காக திறப்பில் நிற்க வேண்டியது தேவ மனிதர்கள் தானே இல்லையா? அன்றைக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் முறுமுறுத்தாலும் ஒரு மோசே தேவனுக்கு முன்பாக நின்று கரத்தை நீட்டினதுனால தானே செங்கடல் பிளந்துச்சியா? இல்லை, உங்கள் வீட்டார் எல்லாம் முறுமுறுத்தாலும் உங்களுடைய ஒருவருடைய ஜெபம் உங்கள் வீட்டை மாற்றி அமைக்கும். சோர்ந்து போயிடாதீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் வேகமாக நான் போய்கிட்டே இருக்கிறேன். 18ஆம் வசனத்துக்கு வாங்க. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கையினாலே எடுத்து எறிந்தோம். 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தோம், பெருங்காற்றின் மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டோம். பெருங்காற்று, ஏற்கனவே சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளை, கடுங்காற்று. இப்போ சொல்கிறேன் பெருங்காற்று. கடுங்காற்று வேற, பெருங்காற்று வேற. அது பெருங்காற்றோடு சேர்ந்து மழை அடிக்குது. அதான் 1 2 போராட்டம் சொல்கிறேன்ல. ஒன்று அதாவது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் டெய்லி பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா, நம்ம பிரச்சனைகளோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போதாயா நாம் நிம்மதியாக இருப்போம், எப்போதாயா நான் சமாதானமாக இருப்பேன் அப்படின்னு இன்றைக்கி தேவ பிள்ளைகள் கேட்குறாங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இதனுடைய ரெமிடியை சொல்லி தான் முடிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பெருங்காற்றினுடைய போராட்டம் என்னன்னு கேட்டால், வசனத்தில் நம்ம வாசித்தோம், நாங்கள் அடிபட்டபடியால் மறுநாளில் சரக்குகள் எல்லாம் கடலில் எறிந்தோம். ஆமாம், அவங்களுடைய பொருட்களெல்லாம், சரக்குகள், அவங்களோட கூட கொண்டு போக வேண்டிய பொருட்கள் எல்லாம் லாஸ் ஆகுது. பெருங்காற்று இழப்புகளை கொண்டு வருகிறது. குடும்பத்தில் இழப்பு இல்லை, இழப்பு, பொருளாதார இழப்பு, ஏன் உயிரே போகுது, இழப்பு. சரியா, ஈடுகட்ட முடியாத இழப்பு. அப்போ மனது திடனற்று போயிடும். அதெல்லாம் போகாது. நீங்கள் வேணால் போவீங்க, நீங்கள் போவீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் போவீங்க, நாங்களாம் போக மாட்டோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சபையில் ஒரு இளம் வயது உள்ள ஒரு தம்பி திடீர்னு மரித்து போனார். அப்போது அவரை அந்த காஃபின் பாக்ஸில் வச்சுருக்காங்க. அந்த தம்பியினுடைய தாயும் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அழுகிறாங்க. ஆனால் தகப்பனார்
நான் அழமாட்டேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, கர்த்தர் தோத்திரம், அப்படி ஒரு நாள் அவனை காண்பேன் அப்படின்னு அப்படி சுற்றிக்கிட்டு எல்லாரோடும் பேசிக்கிட்டு. அப்போ எம்டி அவங்க சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் கொஞ்ச நேரம் ஒய்ஃபு கூட பக்கத்தில் இருந்து அவளை ஆறுதல் படுத்துங்க, நீங்களும் கொஞ்சம் மனம் விட்டு கொஞ்சம் அழுது உங்கள் மனவேதனையை வெளியே கொண்டாங்கய்யா, இப்படி மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லையா? யார் சொன்னா? அதெல்லாம் இல்லையா? இது ஒரு டீச்சிங் இருக்குது. உள்ள பயங்கரமான போராட்டங்கள் வழி ஐ எம் ஆல் ரைட்டுன்னுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி சொல்ல மாட்டியான்னா சொல்லுவேன், சில நேரத்தில் சொல்ல மாட்டேன். அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, எமோஷனல் கிறிஸ்டியனாக இருக்காத, ப்ராக்டிக்கலாக இரு அப்படின்னு. அது மாதிரி அந்த ஆள்கிட்ட சொல்லி பார்த்தும் தகப்பனார் கேட்ட பாடு இல்லை. தகப்பனுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரும் கூப்பிட்டு சொல்லி பார்த்தாராம், கேட்கல. இப்போ அந்த தம்பியை கல்லறை தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. அங்கே வச்சு ஒரு பாட்டை படித்து ஒரு ஜெபம் பண்ணுறான். கடைசியாக அவனை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் பார்க்கும்போது தகப்பனார் அங்கே வந்து நின்றார். திடீரென்று சத்தம் போட்டு, பாஸ்டர் ஐயா, இப்போ இயேசுவின் நாமத்தினால இவனை எழுப்புங்க. ஆமாம், இயேசுவின் நாமத்தினால எழுப்புங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசின உடனே, பாஸ்டர் இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இறங்கி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போனால், யாருடைய பேச்சும் கேட்காம அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து பயங்கரமாக பக்கத்து கல்லறைகள் இருக்கிற அந்த சிலுவை எல்லாம் அடித்து உடைச்சி ஒரு வழி பண்ணி, அப்புறம் 4-5 பேர் சேர்ந்து அவரை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு காரில் கொண்டு வச்சு அவரை வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அன்னையோடு மட்டும் இல்லை, அந்த போராட்டம், அந்த அழுத்தம், அந்த மகனை அந்த 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 தகப்பனை விட்டு போகிறதுக்கு 6 மாதம் போராடி ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் அழாதன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்தால் தான் தெரியும் வைத்த வலியும் தலைவலியும். ஆமாம், கல்யாணம் கட்டாத சீனியர் மோஸ்ட் பாஸ்டர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கு உங்கள் மனதை திடப்படுத்துகிறேன் கர்த்தருடைய நாமத்தினால. ஏன் தெரியுமா? இன்னும் அதில் பாருங்கள், 20ஆம் வசனம், நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலை சொல்லியிருக்குது. நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலை 20ஆம் வசனத்தில், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், வேலை போயிடுச்சு இல்லை. ஆமாம், இப்போ பாருங்க, இன்றைக்கி அதாவது இங்கே பாருங்கள், டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். எப்போ டிவோர்ஸ் பண்ணுறான்? 60 வயசு, 60 வருஷம் கல்யாணம் பண்ண போகிறாங்க இல்லை, 2 மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணுறான், 3 மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணுறான். அந்த குடும்பம் தவிக்குது. அப்போது நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ அவள் வந்து ஒரு 23 வயதிலேயே அவள் வந்து ஒரு விவாகரத்து பண்ண ஒரு பெண்மணியாக மாறுறா. அப்பாவுக்கு பிடிக்குமா? அம்மாவுக்கு பிடிக்குமா? ஆனால் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? புருஷன் உயிரோடு இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. கரெக்டு. ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்போ சில பேர் வந்து நிறைய போராட்டங்கள் இருக்குது. அந்த வேதனை அந்த தாயும் தகப்பனையும் ராத்திரி பகலும் வாட்டி வதைக்குது. அதை நான் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது அதே போல் தான் அந்த ட்ரக்கு பிள்ளைங்க, அதுபோல் தான் கீழ்ப்படியாத பிள்ளைங்க. இப்போல்லாம் வீட்டை விட்டு போயிட்டான், எங்கே போனானே தெரியல அப்படின்னு கதறி அழுகிற தாய் தகப்பன்மார்கள் இல்லையா? சபையில் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு அங்கே டைம், we have no time to preach in 1 hour. 1 மணி நேரம் கிடையாது, 45 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடணும். அப்புறம் வெளியே வந்து பார்க்கிங்கில் 1/2 மணி நேரம் இருப்போம், காஃபி குடிச்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருப்போம். இதுக்கு இந்த சபைகள்லாம் செத்துப்போன சபைகள். ஆமாம், கமிட்டி மெம்பர்ஸ் யாராக இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்க, இந்த வார்த்தை யூடியூப்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க, அந்த அப்படியே எடிட் பண்ணி உங்கள் பாஸ்டர்கிட்ட உங்கள் பிஷப்கிட்டலாம் காட்டுங்க. வேறு என்னத்தை நான் சொல்கிறது? அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது கடைசியாக பாருங்கள், 21 சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக நாட்கள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது. அப்போது ஒரு நாள் இங்கே பாருங்கள், ஒருவேளை சாப்பிடனாலேயே முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகி சுகர் லெவல்லாம் குறைஞ்சி போயிருச்சின்னு சொல்கிற ஆட்களே இங்கே பாருங்க, அநேக நாட்கள் உணவின்றி பிரயாணம் பண்ணுறாங்க. மனது திடமாக இருக்கும்? மனதில் திட நம்பிக்கை இருக்குமா? இருக்காது. நீங்கள் அவிசுவாசமாக பேசாதீங்க. உங்களை மாதிரி ஏகப்பட்ட ஆட்களை பார்த்துட்டு தான் நான் நிற்கிறேன்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இதுவரைக்கும் திடனற்ற சூழ்நிலையை பேசினேன். இப்போ அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எப்படி ஐயா திடப்படுறது? 27 23 அப்போஸ்தலர் 27-23 என்னை ஆட்கொண்டவரும் என்னை சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்தார். கையை தலையிலையா சொல்லுங்க. ஆமா, தேவ தூதர்களை அல்லது சரியான சொப்பனங்களை அல்லது தெய்வீக நடத்துதல்களை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நெருக்கமான பாதையில தான் சரியான வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். கம்ஃபர்ட் ஜோன்ல கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல கிடைக்குதுன்னா அது பரலோகத்திலிருந்து வர்றது கிடையாது. அமெரிக்காவிலிருந்து டவுன்லோடு ப்ரீச்சிங் அல்லது வேற எங்கேயாவது சிங்கப்பூர்ல இருந்து வேற எங்கேயாவது டவுன்லோட் பண்ணி அதை வச்சு இவன் பிரசங்கம் பண்ற மாதிரி எடுத்து பேசும்போது, ஓ வாட் எ ஒண்டர்ஃபுல் தாட் பாஸ்டர் அப்படின்னு அவனை புகழ்ந்து அவனும் கள்ளன்னு சொல்ல மாட்டான். தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு நினச்சிக்கிட்டுமா. அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, உங்களுடைய நெருக்கமான பாதையில திடனற்ற சூழ்நிலையில தான் அது உங்களை திடப்படுத்த கர்த்தர் வருவார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிற திடனற்ற நேரத்தில் அப்போ பவுல் சொல்றாருல, திடமனதாயிருங்கள் 2 முறை. ஏன் பவுல் மாத்திரம் அதே டீம்ல தானே அவர் இருக்காரு, அவருக்கு மாத்திரம் ஏன் அவருக்கு ஒரு திட நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னா, அவர் சொல்றாரு ஏனெனில் ஆண்டவர் நேற்று ராத்திரி தம்முடைய தூதனை அனுப்பி என்னிடத்தில் அவர் பேசினார். ஆமென். அப்போ இந்த ஈவினிங் சர்வீஸ்ல கர்த்தர் உங்களோட இடைப்படுறாரு. உங்க வீட்டு பிரச்சனை யாருக்காவது தெரியுமா? நாளைக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும் யாருக்கு தெரியுமா? இந்த மாதம் உங்க பிள்ளைகளாக எவ்வளவு கண்ணீர் விடிச்சிங்கன்னு தெரியுமா? உங்க புருஷனால எவ்வளவு வேதனைப்பட்டீங்க? உங்க மாமனார் மாமியார் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருக்கிறாங்கன்னு உங்க பாஸ்டர்ஸுக்கு தெரியுமா? தெரியாது. வெளியே போகும்போது நம்ம ரொம்ப ஹைஃபையா போகிறோம், இல்லை சபைக்கு போனால் பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா, ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லணும். ஆனால் 1008 பிரச்சனைகளை உள்ள வச்சுக்கிட்டு தெரிஞ்சா கர்த்தருடைய பிள்ளைகளை லைஃப் ஃபுல்லாக அப்படியே போகும். பாருங்க, இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன 18ஆம் தேதி, 18 வேண்டாம், 18 இருக்கட்டும், 19 வேணான்னு நீங்கள் தலைக்கீழ நைட்டெல்லாம் நின்னா கூட 19 வருமா வராதா? அது வரும். அப்போ இன்னைக்கு நான் என்ன பேசுறேன்னா, உங்களை திடப்படுத்துகிறதுக்கு தெய்வீக நடத்துதல் உங்களுக்கு வேணும். உங்களை திடப்படுத்துகிறதுக்கு தேவ தரிசனம் உங்களுக்கு வேணும். உங்களை திடப்படுத்துகிறது தேவனுடைய அதாவது கனெக்ஷன், உங்களுக்கு டிவைன் கனெக்ஷன் வேணும். உங்களுக்கு டிவைன் கனெக்ஷன். ஆமா, வேர்ட்லி கனெக்ஷன் அது ஒப்பேராது. டிவைன் கனெக்ஷன் அது எப்படி வரும்? ஆவியானவரால் வரும். ஆவிக்குள்ளே நிரம்பினால் வரும். அபிஷேகம்தான் நுகத்தை முறிக்கும். ஆமென் சொல்லுங்க. சோர்ந்து போயிடாதீங்க. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி பவுல் திடப்பட்டது காரணமே, இன்று ராத்திரியிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவ்வளவுதான், ஒரே வாடையை முடிச்சிட்டாரு. அப்போ அந்த ஒரு வார்த்தை அவரை திடப்படுத்தியது. ஏன்னா இன்னொன்னு வாசிங்க, 24 முடிக்கிறேன். 24 27 24. பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பவுலே பயப்படாதப்பா, ஏன்னா நீ ராயனுக்கு முன்னாலே நிக்கணும். உன் மேல ஒரு பர்பஸ் இருக்கு. உனக்கு உன் மேல ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், do you understand the word? உங்க மேல ஒரு தெய்வீக திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்குள்ள நீங்க போக முடியாதபடி சாத்தான் என்ன பண்ணுவானா, திடனற்றவர்களா மாற்றிடுவான். அவ்வளவுதான், நான் முடிஞ்சது, லைஃபே முடிஞ்சதுடா, இனிமே என்னத்தடா நம்ம அப்படின்ற மாதிரி நானும் நினைச்சிருக்கேன், நீங்களும் நினைப்பீங்க. புரியுதா? ஆனா உங்களை அழைத்தவர், என்னை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கையை வைத்து சொல்லுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை ஆனா நீங்க பாருங்க, இன்னைக்குள்ள காரியத்தை பார்க்காதீங்க. அது மாதிரி உங்க மேல ஒரு திட்டம் இருக்குது. உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, சரியா?
உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. நீங்கள் ஊழியர்களோ விசுவாசிகளோ, நீங்கள் கத்தோலிக்க சபையோ, நீங்கள் டிபிஎம் சபையோ, அது இடைப்பட்ட எத்தனை சபைகள் இருக்குது அத்தனை சபையோ, உங்கள் மேலே ஒரு தெய்வீக திட்டம் இல்லைன்னா 144 கோடி மக்கள் மத்தியில் தேவன் உங்களை தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆமென். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? எழுமி நின்று. ஆமாம், ப்ளீஸ் டைமை பார்க்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மனதை திடப்படுத்துகிறார். ஆமாம், திடப்படுத்துறதுக்கு பவுலுக்கு ஒரு தரிசனம் வந்தது. ஆண்டவர்கிட்ட மட்டும் கேளுங்க, ஆண்டவரே ஸ்பீக் டு மீ ஓ லார்ட், டீச் மீ ஓ லார்ட், கைட் மீ ஓ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொப்பனத்தை தாரும் ஆண்டவரே, அல்லாவிட்டால் ஆண்டவரே தரிசனத்தை தாரும் ஆண்டவரே, அல்லது உங்களுடைய சத்தம் என் காதில் கேட்கட்டும் ஆண்டவரே, கேட்கட்டும் ஆண்டவரே. பாஸ்டர் சண்டே சர்வீஸில் பேசுறதெல்லாம் எனக்கு தான் பேசுறாருன்னு நான் எடுத்துக்கொண்டு வரேன். அது பொதுவான வார்த்தை, பர்சனலா. பவுல் சொல்றார், இன்றைக்கு இரவிலே என்னோடு கர்த்தர் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி இருந்தாதான் so that we can do anything, we can overcome anything, we can stand for all things. Oh hallelujah. rikabana raba turama hantaraba. ஆமென். முதலாவது நான் சொன்னேன் திடனற்ற சூழ்நிலை. இரண்டாவது சொன்னேன் திடமானதுள்ள பவுல். பவுலுக்கு மட்டும் அந்த டிராவல்ல திடமானது வந்தது காரணம் அவன் கண்ட விஷன். மூணாவது சொன்ன ஏன் கர்த்தர் திடப்படுத்தினார், there is a purpose அவன் மேல. நீ போய் ராயனுக்கு முன்னால நிக்கணும். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ ராயனுக்கு முன்னால போய் நிக்கணுமே, அதனால நான் உன்னை கைவிட மாட்டேன். அது மாதிரி உங்க மேல ஒரு திட்டம் இருக்குது, அவர் கைவிட மாட்டா. ரிகாபா ருவா துராபா. நம்புங்க, உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. தனித்து போய் ஜெபம் பண்ணுங்க, தனித்து போய் தேவனோடு பேசுங்க, தேவன் உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு மனதை திடப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, வாலிபர்களை, இளம் சின்ன குட்டி பிள்ளைகளை, ஆண்டவரை இளம் சமுதாயத்தை மட்டுமல்ல, நடுத்தர வயது உள்ளவர்களை, முதிர் வயது உள்ளவர்களை, ஆண்டவரே அலைந்து தொய்ந்து போன ஆத்துமாக்களை, ஆண்டவரே புருஷனால கைவிடப்பட்டவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, ஆண்டவரே பயங்கரமான வியாதியினால ஆபரேஷன் பண்ணி இந்த போஸ்ட் ஆபரேட்டிவ் ஆண்டவரே அந்த வார்டில் இருக்கிறவங்க, அல்லாவிட்டால் அதற்கு இருந்து வெளியே வந்து ஃபர்தரா ஆண்டவர் சிகிச்சையில் இருக்கிறவங்க மனதை திடப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை இழந்தவங்க, இந்த வாரத்தில் வீடுகளில் யார் வீட்டிலேயாவது மரணங்கள் நேரிட்டு அதன் நிமித்தம் துக்கத்தின் மேல் துக்கத்தோடு உட்கார்ந்து இருந்தால் அவர்களை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உங்களுடைய பிரசன்னத்தால நிரப்புங்க. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த செய்தி என் காதுல விழும்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு ஃபியூச்சர் பிளானை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்குல்ல. என் புருஷன் எனக்கு இல்லை, ஆமாம், எங்கள் அப்பா எவ்வளோ காலம் என்னோடு இருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் கர்த்தரோ உங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபையினால உங்களை நடத்துவார். உங்கள் எதிர்காலத்தை ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் தலைகளை ஏறிட்டு பாருங்கள். கபாலியா துரா ஹபா துராஹா. ஆமென். தேவன் ஆச்சரியமாய் உங்களை நடத்தி உங்களை பலப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, புது பலனை தாரும், புது கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சரியா, இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை ஒரு வரியில ஒரு சாட்சி மாதிரி எழுதி அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.